மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். விஜய் வீட்டில இருந்து வராரு, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் 0% இருந்து வராரு. ஸோ நீங்க மார்க்கெட்டிங்கும் பிராண்டிங்காகவும் காசு செலவழிச்சு பண்ணக்கூடியவங்க. எம்ஜிஆர் கூட விஜய் கம்பேர் பண்ணதும் அபத்தம். விஜயகாந்தை விட கமல்ஹாசனோட கூட்டம் வருது, அவ்வளவுதான். ரஜினிகாந்தும் அஜித்தும் தன் பாப்புலாரிட்டியை வியாபாரம் பண்ண விரும்பல, இவர் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாரு. விஜய் ப்ரோ இப்போ சொல்றேன், 30,000 ஓட்டுல நீங்க திருச்சி கிழக்குல இருந்து அவங்களை தோக்கடிச்சு காட்டுவேன். விஜய் அந்த மாதிரி நீங்க அங்கீகாரம் பெற்றுவிட மாட்டீங்க. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு முத நிரூபிச்சது ஜெயலலிதா அம்மையார் தான். உங்க விஜய் விக்கு வைக்கலன்னா அவரும் சொட்டத்தலை தானே, என்ன ஏன் சொட்டத்தலைன்னு விமர்சனம் பண்றீங்க? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சி இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சி வித்யா. தாவேக தலைவர் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காரு. களத்துக்கு வாங்கன்னு பேசிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாரும். என்னைக்குமே பேசலாமா? நான் அவுட்ரைட்டா இன்னைக்கும் பேசுறேன் உங்க முன்னாடி. ஈரோடு கிழக்குல நீங்க வருவீங்க, 30,000 ஓட்டுல உங்களை தோக்கடிச்சு காட்டுவேன். நீங்க விஜயகாந்த் மாதிரி அங்கீகாரம் பெறது சாதாரண காரியம் இல்லை. இதுமே மாசம் ரிசல்ட்டில் பார்க்கலாம். அதை தாண்டி அவரோட அறிக்கையெல்லாம் நீங்கள் புல்டப் பண்ண அறிக்கையெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது வெறும் புல்டப்பு, சினிமா ஹீரோ பேசக்கூடிய வெறும் டைலாக். நம்ம அல்டிமேட் மே ரிசல்ட் தான் என்னோட அல்டிமேட்டு. களத்துக்கு வாங்கணும் அது தினம் நான் சொல்லலை, களத்துக்கு வராததையே நான் பாராட்டினேன். அது அவர் உரிமை. வாலண்டரி ஆர்கனைசேஷனில் ஒருத்தர் வந்து அப்படி வரணும் இப்படி வரணும்லாம் சொல்ல முடியாது. விருப்பம் இருந்தால் இருக்கலாம், விருப்பம் இல்லைன்னா அவர் திரும்பி கூட போகலாம். இட் இஸ் ஏ வாலண்டரி ஆர்கனைசேஷன். பொலிட்டிக்ஸுங்கிறது அவர் விருப்பத்தை தான் அவர் செய்ய முடியும். சும்மா நீங்கள் பொத்தாம்பதுவா அப்படி சொன்னாங்க இப்படி வந்தாங்கன்னு இப்படி ஒரு ஃப்ராடு பிரச்சாரத்தை பண்ணுறதே, ஃப்ராடுத்தனமாக பண்ணுறதே அவங்க வேலை. நான் களத்துக்கு வரமாட்டாருன்னு எதுவும் சொல்லலை. விஜயகாந்த் மாதிரி எடுத்த எடுப்பில் அங்கீகாரம் பெற்றுவிட மாட்டீங்க. ஈரோடு திருச்சி கிழக்குல நின்னீங்கன்னா 30,000 ஓட்டுல உங்களை தோக்கடிச்சு காட்டுவாங்கிறதா நான் சொன்னேன். இதுதான் வரமாட்டாரு, பேச மாட்டாருன்னு சொல்லவே இல்லை மேடம். சொல்லலைன்னா கூட பெரும் விமர்சனங்கள் சோசியல் மீடியா முழுக்க வந்து அவருக்கு வேலையே யாரும் சொல்லாததே இப்படி சொன்னாங்க இப்படின்னு சொல்றது. யாரு அப்படி சொன்னான்னு சொல்லுங்க மேடம். சரி, ஓகே. அந்த 19 தான் அவருக்கு எல்லாமே அறிக்கைக்கும் பிறகு வருவோம். இல்ல, அவருக்கு எல்லாமே 19 மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு தான் சொல்லணும். யாரு அப்படி சொன்னா அவருக்கு அந்த பதில சொல்லுங்க. சரி, விஜயகாந்த் இன்னும் இந்த மாதிரி பேசுறது, அப்படி சொன்னாங்க நாங்க வந்துட்டோம் இப்படி சொன்னாங்க, யாருங்க அப்படி சொன்னா? யாருங்க அப்படி சொன்னவங்களை சொல்லி அதை கோட் பண்ணி இதோட கொஞ்சம் பெரிய அறிக்கையாட்டே கொடுக்கலாம். சரி, விஜயகாந்த் அவர்களை கம்பேர் பண்ணி நீங்க சொல்றீங்க விஜயகாந்த் அவர்கள் அளவுக்கு கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் போல எனக்கு அவ்வளோ கூட்டம் வருதுன்னு காட்டுறாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் அண்ணாக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு எங்க மக்கள் காத்திருந்திருக்காங்க, எனக்காக காத்திருந்தாங்க. அவரே அறிக்கை விடுறாரு. எங்கெங்க 5 மணி நேரம் கூட்டம் வந்து? எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பிரிஞ்சு வந்தாரு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம் 50% வாக்கு. எம்ஜிஆர் வந்து 1977ஆம் ஆண்டு 30.3% வாக்கெடுத்து 4 முனை போட்டியில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். கலைஞர் 24.4% வாக்கெடுத்து 4 முனை போட்டியில் 2வது இடம் வந்தார். எம்ஜிஆர் 30.3% எடுத்த ஓட்டை விட அன்றைய நிலையில் கலைஞர் 24.8 எடுத்தது தான் பெரிய சாதனை. ஏன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் 30.3% வாக்கு 1977 எடுக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் பின்னாடி அவரோட அமைச்சர்கள் சகாக்கள் பாதி பேர் வெளியேறிட்டாங்க, முன்னணி தலைவர்கள் வெளியேறிட்டாங்க. நெடுஞ்செழியன் மக்கள் திமுகன்னு பொதுச் செயலாளர் ஒரு அமைப்பை தொடங்கி எம்ஜிஆரை சப்போர்ட் பண்ணிட்டார். அதிமுக ஆதரவு கொடுத்துட்டாங்க மக்கள் திமுகன்னு. கலைஞர் கூட அன்னைக்கு இருந்தது ஜூனியராக இருந்த பொது பேராசிரியர் அன்பழகன் தான் அன்னைக்குள்ள சூழ்நிலையில் இருந்தார். நெடுஞ்செழியன், பாவுசா, KAK பெரும்பாலும் ஆயத்தனார் அவ்வளோ பேரும் எம்ஜிஆருக்கு நேரடியாகவோ மறைமுகமாட்டோ ஆதரவாக போயிட்டாங்க. அந்த கட்டத்துக்குள்ள கலைஞரை அயோக்கியன், ஊழல்வாதி, சுயநலவாதி, முத்துவை கொண்டு வந்தார் அப்படி இப்படிலாம் சொன்ன சூழ்நிலையில் கலைஞர்
எம்ஜிஆரை விட சென்னையில் வந்து 13 இடங்கள் வெற்றி பெற்றாரு. ஒரு இடம் தான் ஐஸ்வரி வேலன் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றார். அந்த ஐஸ்வரி கணேஷ் ஒரு தொழிலதிபர் நண்பர், அவரோட ஃபாதர், அவர் திரைக்கலைஞராட்டம் இருந்தார். தென் தஞ்சாவூரில் எம்ஜிஆரை விட மூப்பனார் காங்கிரஸுக்கும், இந்திரா காந்தி, மூப்பனார் சிவாஜி காங்கிரஸுக்கும் கலைஞருக்கும் தான் செல்வாக்கு அதிகம். வட தமிழகத்தில் வன்னியர்கள் கலைஞர் பக்கம் நின்னாங்க. வன்னியர் கட்சியா திமுக அன்னைக்கு ஒரு தோற்றம், வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், முட்டங்கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, மயிலாடுதுறை கிட்டப்பா, பூம்புகார் விஜயபாலன், ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியம், குத்தாலம் கல்யாணம், திருவிடைமுதூர் ராமலிங்கம், தென் தர்மபுரி சின்னசாமி, துறைமுகம் செல்வராஜி, காட்பாடி துரைமுருகன், இப்படி சிதம்பரம் துரை சரவணன், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், கிருஷ்ணமூர்த்தி பன்னீர்செல்வம், இப்படி எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இப்படி எக்கச்சக்க வன்னியர்கள் வந்து திமுகவில் நீக்கமர நிறைஞ்சி கலைஞரும் வந்து குரூப் ஒன்றில் வன்னியர்களை நிறைய பேர் கொண்டு வந்தார். ஸோ வன்னியர் கட்சியாக இருக்கும்போது வந்து அந்த கட்டத்தில் எம்ஜிஆர் பின்னாடி அட்டவணை பிரிவு மக்கள் திரண்டாங்க, கலைஞர் பின்னாடி வன்னியர்கள் வந்தாங்க. தென் மாவட்டத்திலையும் மேற்கு மாவட்டத்திலும் எம்ஜிஆர் பின்னாடி அதிகம் பேர் திரண்டாங்க. அந்த டிஃபரன்ஸில் 5% ஓட்டில் எம்ஜிஆர் ஜெயித்தார் கலைஞரை விட. 5.5, 24.8, 30.3. இந்த ஓட்டுங்கிறது திமுகவின் பிளவு ஓட்டு. எம்ஜிஆர் எடுத்தது 27% வாக்குகள், இது 30% வாக்குகள். திமுகவிலிருந்து எடுத்தது 27%. மீதி 3% மூதறிஞர் ராஜாஜி இறந்து சுதந்திரா கட்சி அழிஞ்சது, இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு வராதது, ஃபார்வர்ட் பிளாக்கு பலகீனப்பட்டது, முஸ்லீம் லீக் பலகீனப்பட்டது, இந்த மாதிரி அம்சங்களில் ஒரு 3% வாக்கு எம்ஜிஆருக்கு கூடுதலாக கிடைச்சிது. கலைஞருக்கு திமுக வாக்கில் கலைஞர் ஒரு பெருமளவு எடுத்துக்கிட்டு எமர்ஜென்சி ஏத்தாருன்னு என் போன்றவர்கள் காங்கிரஸ் போல இருந்தவங்க எமர்ஜென்சி ஏத்த சுத்த வீரர் கலைஞர்னு அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். சின்ன வயசுல நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம், அவருக்கு ஹீரோதராக கலைஞர் நாங்கள் பண்ணினோம். ஸோ அந்த இது வந்து திமுகவில் உள்ள ஒரு பிளவு, பாக பிரிவினை. கலைஞருக்கு 24.8, எம்ஜிஆருக்கு 30.3 கிடைச்சிது. 5% வாக்கு வெளியே இருந்து வந்தது, மீதி ஓட்டு திமுக ஓட்டு தான். ஆக எம்ஜிஆர் திமுகவின் பொருளாளர். எம்ஜிஆர் 67 குண்டடிப்பட்ட இதை வந்து பிரச்சாரம் பண்ணி திமுக வெற்றிக்கு காரணமாக இருந்தவர். திமுக எம்எல்ஏ, எம்எல்சி, சிறுசேமிப்பு குழு தலைவர். அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமானது ஆதித்தனாரும் எம்ஜிஆரும். ஆதித்தனாரை அமைச்சராக்கினாரு கலைஞர், இவரை வந்து பொருளாளராக்கினாரு. கட்சியில முதல் 3 பொறுப்புல ஒருத்தரா வந்துட்டாரு. க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியில 2 பேரோட ஒருத்தரா வந்துட்டாரு. அவர் கூட விஜயை கம்பேர் பண்றது அபத்தம். விஜய் வீட்டில இருந்து வராரு, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டாட் 0% இருந்து வராரு. ஸோ நீங்க மார்க்கெட்டிங்கும் பிராண்டிங்காகவும் காசு செலவழிச்சு பண்ணக்கூடியவங்க கண்ட பொய்களையும் ஆதாரம் இல்லாமலும் மேலெழுந்த வாரியா மேம்போக்கா இந்த மாதிரி பொய்களை சொல்லுவாங்க. இது இயல்பு. அண்ணா பொறுத்தளவுல அண்ணா பெரியார் கூட இருந்தாரு. பெரியார் ஒரு தனிப்பட்ட ஒரு இதுல பிரச்சனை வருது, அதுல பெரியாருக்கு அண்ணன் மகன் சம்பத்து எல்லாரும் சேர்ந்து பெரியாரை விட்டு பிரிஞ்சு வராங்க. 49 பிரிஞ்சு வந்தவங்க உடனே வந்து அவங்க 52 அரசியல் களத்துல எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு வரல. ஒரு 7 வருஷம் உழைச்சிக்கிட்டு 9 வருஷம் கிட்ட உழைச்சி 49, 57, 8, 9 வருஷம் கிட்ட உழைச்சிக்கிட்டு 57 வந்து திருச்சியில மாநாடு கூடி தேர்தல் தலையிடலான்னு பண்ணி அவங்க வரும்போது அவங்களால தமிழ்நாடு ஃபுல்லாட்டே 214 தொகுதி கேண்டிடேட் கிடையாது. அவங்களுக்கு வந்து பெரியார் ஒர்க் பண்ணி பெரியார் உழைச்ச இடத்துல தான் திமுக இருந்து பெரியார் களத்துக்குள்ள வரல. இவங்க வட தமிழகத்தில் கேண்டிடேட் போட்டு அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர், பராசக்தி ஹீரோ, ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி பராசக்தி ஹீரோ வந்து எங்க அண்ணன் சிவாஜி இல்ல, கலைஞர் கருணாநிதி தான். அன்னைக்குள்ள மார்க்கெட்டிங் பொசிஷனுக்கு இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு பேச்சு திறமை, வசனம் அது வேற விஷயம். பட் அன்னைக்கு மார்க்கெட்டிங்ல கலைஞர் தான். அதே மாதிரி ராஜகுமாரி ஹீரோ எம்ஜிஆர். இவங்களை வச்சுக்கிட்டு அண்ணா கே.ஆர். ராமசாமி, எஸ்.எஸ். ராஜேந்திரன், ஆசை தம்பி, நெடுஞ்செழியன், சாதாச்செழியன், கிருஷ்ணசாமி, இப்படி எக்கச்சக்க பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் இவங்களை வச்சு டீமா ஒரு கொள்கையை சொல்லி 15 எம்எல்ஏ சீட்டும் 15% வாக்கையும் பெற்றாரு. அது கூட விஜயை கம்பேர் பண்றதும் அபத்தம். எம்ஜிஆர் கூட விஜயை கம்பேர் பண்ணதும் அபத்தம். இதுவுமே பொருத்தமில்லாத கம்பாரிசனை ஒரு மார்க்கெட்டிங் பிராண்டிங்கிறதுக்காக ஊர்ல ஏமாத்ததுக்கும், சீமான் மேல பிடிக்காதவன் 4 பேர் விஜய போடுவான் ஏதாவதுங்கிறதுக்காகவும், உதயநிதியை பிடிக்காதவன் 4 பேர் போடுவாங்கிறதுக்கும், திமுக பிடிக்காத நபர்கள் திமுக ஸ்டாலின் இவ்வளவு பெரிய போல இருக்கிறாரே, திராவிட இயக்க தலைவர்களே புரட்சி தலைவி
காங்கிரஸ் பிஜேபி கூட அலையன்ஸ் போனவங்க மத்தியில புரட்சி தலைவர் கலைஞர், புரட்சி தலைவர் இவங்க பெறாத உயரத்தை ஆல் இண்டியா அரசியல பெற்றிட்டு இருக்காரு, தொடர் வெற்றியில பெற்றிருக்காருங்கிறதுல அதை பிடிக்காம ஆதவர்ஜுனா போன்றவங்க வைத்தறிச்சலையும் பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் சொல்லக்கூடிய அர்த்தமற்ற வெத்து ஸ்டேட்மெண்ட், சம்பந்தமே இல்லாத ஸ்டேட்மெண்ட். அதே வேளையில விஜயகாந்தோட கூட்டம் வருது, கமல்ஹாசனோட கூட்டம் வருது. மற்றபடி கூட்டத்தை சந்திரன் புதுச்சேரியில இருந்து ஒருத்தர் இப்பதான் என்கிட்ட பேசினாரு. கூட்டம் இவ்வளவு மணிக்கணக்குறவங்கெல்லாம் செட்டப் பண்றது சார், நீங்க கூட்டத்தை எடுத்து பாருங்க, ரொம்ப திட்டமிட்டே அவங்க அதை செட்டப் பண்ணி பொய்யா போலியா அதை இது பண்றாங்க, உண்மையில அப்படி ஒன்றும் கிடையாது, பெரம்பலூர்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. விஜயகாந்தை விட கமல்ஹாசனோட கூட்டம் வருது, அவ்வளவுதான். விஜயகாந்த் கமல்ஹாசன் கூட தான் இவரை கம்பேர் பண்ண முடியும். விஜயகாந்த் இன்னொருத்தர் தலைவரா சொல்லி வந்தவர் அல்ல, கமல்ஹாசனும் இன்னொருத்தர் தலைவரா சொல்லி வந்தவர் இல்லை, இவரும் இன்னொருத்தரோட கட்சி நடத்தி தலைவராக இருந்து வந்தவர் இல்லை. ஒரு வீட்டில இருந்து 0% அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டா வராரு. அண்ணா வரும்போதே ஒரு பெரிய கூட்டத்தோட வந்தாரு. எம்ஜிஆர், கலைஞர், SSR, KR ராமசாமி, ஆசை தம்பி, நெடுஞ்செழியன், சாதா செழியன், எக்கச்சக்க பேரு, மதியழகன், KA கிருஷ்ணசாமி, KA மதியழகன், சிறிய லெவல்ல இருந்து பெரிய லெவல் வர KVK சாமியில இருந்து மதுரமுத்துல இருந்து பெரிய லெவல்ல ஒரு டீமோட அண்ணா வராரு. இவரு ஒரு ஆளாட்டு வீட்டுல இருந்து வராரு. விஜயகாந்தோடவும் கமல்ஹாசனோடும் இவருக்கு ரசிகர் பலம் ஜாஸ்தி இருக்கு. ஆனா விஜயகாந்துக்கு கிரெடிபிலிட்டியும் கமல்ஹாசனுக்கு கிரெடிபிலிட்டியும் கிடையாது. விஜயகாந்த் பச்சோந்தியா செயல்படல. இவர் தன் பாப்புலாரிட்டியை காசாக்குறதுக்காக திமுக காரர் மாதிரி முதல்ல நடிச்சாரு. அந்த உதயம் தேட்டருக்கு எதிராக உள்ள அந்த லேண்டுக்கு நல்ல லேண்டை திமுக ஆட்சியில் வாங்கிட்டாங்க. அடுத்தபடியா அணில் போல உதவணும்னு ஜெயலலிதா கிட்ட போய் நாங்க தான் ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சுனதும் தலைவா படத்துல ஜெயலலிதா அம்மையார் இவரை பிரச்சனை பண்ணும்போது கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்த்தாங்க. இதுக்கடையில ராகுல் காந்தியை பார்த்து ராய்சபா வேணுன்னு கேட்டாங்க. ரஜினிகாந்தும் அஜித்தும் தன் பாப்புலாரிட்டியை வியாபாரம் பண்ண விரும்பல, இவர் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாரு. வியாபாரம் பண்ண வந்திருக்கிறதுனால வியாபாரத்துக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இவரு ஆதவர்ஜுனா ரெட்டிகாருக்கும் காசை கொடுத்து இந்த வியாபாரத்துக்குள்ள மார்க்கெட்டிங் பிராண்டிங் வேலையே பண்றாரு. இது உண்மை இல்லங்கிறதா 100% உண்மை. அதிமுக போய் பார்த்ததும் பிரதமர் மோடி அவர்களை பார்த்ததும் கூட எடுத்துக்கலாம். இப்ப ராகுல் காந்தி அவர்களை பார்த்து ராஜ்யசபா சீட் கேட்டது அப்படிங்கிறது அரசியல் தான் பார்க்க முடியும். அது உண்மைதானா? கண்டிப்பா உண்மை, 100% உண்மை. நல்ல செய்தி வரும்னு சந்திரசேகரே பேட்டி கொடுத்திருந்தாரு. அவங்க 35 வயசு ஆயிட்டு. அப்புறம் எப்படி இவரை மாற்றுன்னு ஏன் சொல்லிக்கிறாங்க? அவர் கிளைம் பண்ணிக்கிறது தானே. இதுல என்ன அவர் மாற்றம்னு கிளைம் பண்ணலையே. அவர் மாற்றம்னு சீமான் சொல்றதே விமர்சனம் இல்ல பண்றாரு. தெரியாம தான் அதை மாற்றம்னு சொல்றாங்க. அவர் மாற்றங்கிறத கிளைம் பண்ணல. அவர் மாற்றம்ங்கிறதே தவறுன்னு சொல்றாரு. அவர் மாநாட்டுல எடப்பாடி தன்னை கூட்டணி சேப்பாருங்கிற எண்ண ஓட்டத்திலேயே அவரு பேசினாரு. பலம் நிரூபிக்காமலே பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணிடலாம், அதுதான் சீமான் சொல்றாரு. ரஜினியோ அஜித்தோ தன் பாப்புலாரிட்டியை வியாபாரம் பண்ணல, இவர் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாருன்னு சீமான் கரெக்டா சொல்றாதான் நான் பாக்குறேன். அந்த வியாபாரம் எடப்பாடி கிட்ட பணியல்ல. ஏன்னா 2024 மக்களவை தேர்தல் முடிஞ்சதும் ஐயா எடப்பாடி 20% வாக்கு எடுத்திருந்தாரு. அவர் பிரச்சாரம் பண்ணி அவர் தலைமைக்கு விழுந்த வாக்கு, அதை அவர் கிளைம் பண்றாரு. அது உண்மைதாங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. 8.2% வாக்கு சீமான் எடுத்திருந்தாரு. அவருக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, பணமும் கிடையாது. சீமானுக்காக விழுந்த ஓட்டு அது இந்தியாவிலே அது ஒரு சாதனை ஓட்டாக தான் நம்ம பார்க்கணும். மாயாவதி, ஐயன்எல்டி எல்லாம் பலகீனப்படும் போது அடுத்து NDAன்னு 18% வாக்க அண்ணாமலை மோடியை காட்டி பன்னீர், தினகரன், ராமதாஸ் எல்லாத்தையும் வச்சு AC சண்முகம், பாரிவேந்தர் இவங்க எல்லாத்தையும் வச்சு எடுத்து வச்சிருந்தாரு. அப்ப இந்த 18% NDA ஓட்டு 8% சீமான அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு சில பேச்சுகளை அண்ணாமலை பேசுறாரு. அப்போ மோடியும் சரி நம்ம கூட்டணி இல்ல சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, 18 + 8 26. அப்ப இவர் 20. அப்போ இவர் என்ன யோசிக்காருன்னா, நாம பல நிரூபிக்காத விஜய சேர்க்கவா அல்லது பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் பண்ணவான்னு யோசிக்கிறாரு. அப்போ அவர் ஒரு கல்ல 2 மாங்கா அடிக்கிறாரு. பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் பண்ணி அண்ணாமலையை தலைவர் போஸ்ட்ல இருந்து நீக்கிறாரு, பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாரு. அப்ப இவரே 18% ஓட்டுக்கு மைனஸ்ன்னு சொன்ன பிஜேபி கூட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல லேபிலிட்டின்னு சொன்ன பிஜேபி கூட 26 தேர்தலுக்காக கூட்டணி போறாருன்னா, பலம் நிரூபிக்காத விஜய வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்காண்டாம், கையில வராத ஓட்டு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, இவருக்கு கூட்டத்தை பார்த்து அவரை சேர்த்தோம்னா ஓட்டு வரலன்னா நம்ம ஏமாந்துருவோம், ஜானகி சிவாஜி கிட்ட ஏமாந்த மாதிரி ஏமாந்துருவோம்னு என்னோட கருத்தை அந்த இடத்துக்குள்ள இவர் ஏத்துக்கிறாரு, எடப்பாடி ஏத்துக்கிறாரு. அடுத்தபடியா விஜய் என்ன பாக்குறாருன்னா,
காங்கிரஸ் திமுக அணியை விட்டு விலகி வந்து ஏதாவது கூட்டணி வச்சிடலாம் மாட்டாமான்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்கும் எந்தவித சூழ்நிலும் இல்லை. அவங்க திமுக கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறாங்க, பைண்டிங்காக இருக்காங்க, இந்திய அளவில் பைண்டிங்காக இருக்கிறாங்க. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு 3 எலெக்ஷனில் அங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு. 4வது அவங்க வெற்றி தொடர்வாங்க. ஸோ வேற வழி இல்லாமல் இப்போ விஜய் வந்து தன் தலைமையில் ஒரு அணி அமைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாப்புல. அதில் அவர்கிட்ட 0.9% வாக்கெடுத்த தினகரன். தினகரனுக்கு வரலாறு இருக்கு. ரெட்டையிலையும் உதயசூரியன் தினகரன் அவர்கள் ரெடியா இருக்கிறாரு அவர். பட் அவருக்கு வரலாறு இருக்கு, அதை நம்ம சொல்லல. 5.5 எடுத்தவர், அவருக்கு வரலாறு இருக்கு. டெல்டா சவுத்துல எல்லாம் ஒரு செல்வாக்கு இருக்கு, ஒரு நல்ல லீடர். ஓகே, அவரு விஜயம் ப்ரொஜெக்ட் பண்ண தயாரா இருக்காரு. அடுத்து 0.5% வாக்கெடுத்த கிருஷ்ணசாமி தயாராக இருக்காரு. இது தலைமையில ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லி ஒரு அணி அமைச்சு இது பண்ணணும். ஸோ விஜய் என்ன யாதுங்கிறது 26 மேல தான் தெரியும். அதுக்கடையில் அப்படி சொன்னீங்களே இப்படி வந்துட்டோமே, அப்படி சொன்னீங்களே இப்படி வந்துட்டோமே. விஜய் ப்ரோ இப்போ சொல்றேன், 30,000 ஓட்டுல நீங்க திருச்சி கிழக்குல இருந்து அவங்களை தோக்கடிச்சு காட்டுவேன். விஜய் அந்த மாதிரி நீங்க அங்கீகாரம் பெற்றுவிட மாட்டீங்க. 26 மேய்க்கு மேல இதை அப்படி சொன்னீங்களே இப்படி வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில நீங்க இருக்க மாட்டீங்க. நான் இருப்பேன் ப்ரோ. நான் சொன்ன மாதிரி உங்களை செய்து காட்டிட்டேன்னா இல்லையா, டெமாலிஷன் மாஸ்டர் நாங்கன்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கே தெரியும். அவரு சொல்லுவாரு, அந்த எங்களோட டெமாலிஷன் லிஸ்ட்ல நீங்களும் வந்துட்டீங்க ப்ரோன்னு நான் சொல்லுவேன். அது 26 மேய்க்கு பிறகு தான் அதை சொல்லணும். நீங்க இப்பமே அப்படி சொன்னீங்களே இப்படிங்கிற கேள்வி கேட்டா நான் சொல்லாத ஒண்ணு சகோதரி என்கிட்ட கேள்வியா கேட்க வேண்டாம். அவங்க மோசடியா எதுனாலும் அப்படி சொன்னாங்க இப்படி இப்படின்னு சொல்லாத ஒன்ன சொல்லி அவங்க ஒரு அறிக்கை விடுறது அவங்க ஸ்டைலு, அவங்க வழக்கம். அது அந்த மோசடிய தெளிவா தெரிஞ்சதுனாலதான் இந்த மோசடித்தனத்தை 30,000 ஓட்டுல விஜயை தோக்கடிச்சு காட்டுவேன்னு நியாயமா சவால் விட்டுருக்கேன். அதை செய்து காட்டுவேன். 26 மே ரிசல்ட்டுக்கு பிறகு விஜய் அந்த தோல்வி வளையத்துல வீட்டுல உட்காரும் போது ரவீந்திரன் துரைசாமி சொன்னா சாதிச்சுட்டான்னு அப்போ சொல்லுவீங்க. அப்ப நான் சொல்லலாம், சொன்ன மாதிரி சாதிச்சு காட்டிட்டோமா விஜய், டெமாலிஷனுக்கு நாங்க எக்ஸ்பர்ட்னு உங்க ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கேளுங்கன்னு அப்பவுமே சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டுன்னு சொல்லலாம். இப்போ அப்படி சொன்னீங்களே இப்படி சொன்ன கதையெல்லாம் வராது. மே மாசம் ரிசல்ட்டுக்கு பிறகு பார்த்துடலாம். என்டியூரன்ஸ் பொறுமையா இருக்கிறதும் பெரிய ஒரு கலை. மே 26 ரிசல்ட் வர பொறுமையா இருப்போம் விஜய். சரி, சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல திருச்சிக்கு போறாரு. ரோட் ஷோக்கு அனுமதி மறுக்கப்படுது. அதற்கு பிறகு ரோட் ஷோவே நடத்திட்டாங்க. அனுமதி மறுக்கப்பட்டா என்ன, ஏர்போர்ட்ல இருந்து அந்த மரக்கடை வரைக்கும் ரோட் ஷோ தான் கிட்டத்தட்ட நடத்திக்கிட்டாங்க. இதுக்கு முன்பு விஜய் போகும்போது இந்த அளவுக்கு இங்கே ஃப்ளைட்டை ட்ராக் பண்ணது கிடையாது, இத்தனை மணிக்கு இங்கே வராருன்றது இதெல்லாம் கிடையாது. இது வாண்டடாவே ப்ளே பண்ணி பண்றாங்களா இல்லை அது இயற்கையாக அமையுதா? செயற்கையாக தான் அவங்க காட்டுறாங்க. சும்மா ஒரு சினிமா படத்துக்கு வசூல் சொல்ற மாதிரி ஆட்களை வச்சு செயற்கையாக தான் சொல்றாங்க. அவர் திருச்சி கிழக்குல நிற்கிறதுக்கு திட்டம் போடுறாரு. நான் 30,000 ஓட்டுல தோக்கடிப்புன்னு சொன்னதுமே திருச்சி கிழக்குல இருந்தே நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்ட் பண்றாங்க. அந்த எதிர்கட்சி ரோல், விஜய்க்கு எதிரிங்கிற ரோல் வந்ததுமே, விஜய் நான் தோக்கடிப்பேன் 30,000 ஓட்டுலன்னு சொன்னதுமே, விஜயை தோக்கடிக்க விரும்பக்கூடியவங்க கத்தோலிக்க பிள்ளைமாரு என்கிட்ட வந்து பேசுறாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், உங்களை நான் பயன்படுத்திக்கிறேன், நீங்க யாருன்னு சொல்ல மாட்டேன், பட் என் ஸ்ட்ராட்டஜி வேறங்கிறத சொல்லிட்டேன். என் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, 1986ஆம் ஆண்டு திருச்சியில் கத்தோலிக்க வெள்ளாளர்கள் டாமினேஷன் ஹெவியா இருந்தது. அடைக்கல் ராஜி, எமிலியா, எஸ்தரா அவருக்கு தங்கச்சி எல்லாமே அவங்க தான். லூர்சாமி பிள்ளைன்னு திருச்சியில் ஒரு முனிசிபல் சேர்மன் இருந்தார். அவங்க குடும்பம் தான் பெரிய ஆதிக்கத்தில் இதாச்சு. ஸோ அதில் அடைக்கல் ராஜி பெருசாக காங்கிரஸ் எம்பியாட்டு தொடர்ந்து ஜெயித்துட்டு இருந்தார். ரஜினிகாந்துக்கு நண்பர், ஐயா மூப்பனாருக்க ஆதரவாளர், சிவாஜி நண்பர், பெரிய லெவலில் அடைக்கல் ராஜ் இருந்தார். அப்போ 1986 நகரசபை தேர்தல் நடக்குது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி. கலைஞரே மன வலிமை இழந்து போயிருந்தாரு. அப்போ பாலகிருஷ்ண பிள்ளைன்னு ஒரு வர்த்தகரை, வாழைக்காய் முத்த வியாபாரி, அவரை வந்து கலைஞர் கேண்டிடேட்டா போடுறாரு. அவர் இந்து வெள்ளாளர். அப்போ நாங்கள் இந்து முன்னணியெல்லாம் அப்போ திருச்சி பகுதியில் கொஞ்சம் வேரூண்டி வருது. அமைப்பு ஓரளவு இருக்கு. ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அமைப்பு ஓரளவு இருக்கு. ஆதரவு வளையங்கிறது மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் வருது. அப்போ ஐயா தாளிங்க நாடார் இந்து முன்னணி தலைவராக இருந்தார். அப்போ இந்த இடத்துக்குள்ள இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவரோட ஆதிக்கம் திருச்சியில் ஜாஸ்தி இருக்கு, இதை முடிவு கட்டுன்னு சொல்லும்போது திமுகன்னு பார்க்காம, அன்னைக்கு திமுக தனிச்சு தான் நின்ன மாதிரி தான் நின்னாங்க. இது அதிமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது பெரிய கூட்டணி, ராஜீவ்காந்தி எம்ஜிஆரும் கூட்டணி. அதில் அடைக்கல் ராஜிக சகோதரி அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் நிற்கும் போது பாலகிருஷ்ண பிள்ளைங்கிற திமுக வேட்பாளரை இந்து முன்னணி ஆதரவு கொடுத்தது. 50,000 ஓட்டில் அவர் வந்து இவர் அடைக்கல் ராஜிக்க
சகோதரி எமிலியா எஸ்தரா அவங்கள வந்து தோக்கடிச்சாப்புல. அதே ஸ்ட்ராட்டஜியை தான் திருச்சி கிழக்குள்ள இன்னைக்கு விஜய் நிற்கிறதுக்கு ஃபெலிக்ஸு, ஜேம்ஸு, பிரிட்டோ எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் அந்த ஒர்க்கிங் அவங்கள்ட்ட வருது. நான் விட்ட சேலஞ்சு மாதிரி கத்தோலிக்க வெள்ளாளரான ஜோசப் விஜய இந்து வெள்ளாளர்களை திரட்டி திருச்சியில் தோக்கடிக்க தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு எய்ம் பண்ணி தான் அதனாலதான் அந்த சுற்றுப்பயணத்தை அதனால தான் பண்ணாரு. ஜேம்ஸ் அன்கோ, ஜேம்ஸு, ஃபெலிக்ஸு கொஞ்சம் வேறெல்லாம் பண்றாங்க. எல்லாமே நமக்கு டீட்டெயில்ஸ் வருது. நாம பயன்படுத்த போடக்கூடிய ஆயுதம் வேற. பட் நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்றது கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள உள்ள விஜய் சொந்தக்காரங்களுக்கு எதிர்கோஸ்டில் உள்ளவங்க தான் தோக்கடிக்க நீங்க தான் சார் வரணும், எதிர்த்து அடிச்சிட்டீங்க, நீங்க உங்க கிரெடிபிலிட்டி பெருசு, நீங்க வந்து என்ன செய்வீங்களோ அதை சொல்லி செய்யக்கூடிய ஆளு, உங்க பின்னாடி நாங்க நிற்க சார்ன்னு நிறைய பேர் வராங்க. ஓகே, அவர் திருச்சி கிழக்கில் நிற்கட்டு, அப்போ அவரை பார்த்துக்கலாம். சரி, ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க, பார்ப்போம், பொறுத்திருந்து தகவல் வர வரைக்கும் பார்ப்போம். நேற்றுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. மக்கள் வெள்ளத்தில் நான் நீந்தி வந்தேன், பார்த்து எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஆழமாக உணர்ந்திருப்பாங்க, விஜய் வெளியே வரமாட்டான், மக்களை சந்திக்க மாட்டான்லாம் பேசினாங்க, பொருளைகள்லாம் கிளப்புனாங்க, புலம்ப தொடங்கியிருக்காங்க. அந்த புலம்புறத முன்கூட்டியே தான் முப்பெரும் விழா அப்படிங்கிற கடிதம் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இவ்வளவு சொல்றாருல்ல, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு திண்டுக்கல்ல நின்னாருல்ல, இப்போ வன்னியர் பரையர் போலரைசேஷன்ல நிற்கக்கூடிய தைரியம் துணிச்சலும் சீமானுக்கு இருந்து, நீங்க காணாம போயிருவீங்கன்னு அந்த இடைத்தேர்தல ஒதுங்கிலா போனீங்க, அதைத்தான் சீமான் உங்களை அரசியல் வியாபாரிங்கிறாரு. சரி, பெரியார், தந்தை பெரியாரை நீங்க போட்டீங்க, பாராட்டுறோம், வரவேற்கிறோம். அப்போ பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொல்லும் போது இது பெரியார் மண்ணு தானே நீங்க ஈரோடு கிழக்குல நின்று இருக்கணும்ல. அப்போ நிஜத்துல இல்ல, அவங்களுடைய இதுங்கிறது திட்டம்ங்கிறது 2026 தேர்தல் தான். அது அவங்க திட்டம், அது ஏன் பார்வை, அது அரசியல் வியாபாரங்கிறது ஏன் பார்வை. இடைத்தேர்தல் நின்னா துணிச்சல் இல்லாம இடைத்தேர்தல் நின்னா சரத்குமார் திருமங்கலத்துல காலியான மாதிரி காலி ஆயிடுவாங்கன்னு ஓடிட்டாங்கிறது ஏன் பார்வை. அவங்க திட்டத்தை நான் ஏத்துட்டு போறதுக்கு என்ன நாம என்ன ஜான ஆரோக்கியசாமி, நாம என்ன ஜான ஆரோக்கியசாமி பேச்சை கேட்டுட்டு பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களா? இல்ல இப்போ வந்து தனித்து போட்டிட்டு 234 தொகுதிக்கு தானே வேட்பாளரை போட போறாரு. எல்லா தொகுதியிலயும் நான் தான் போட்டிடுறேன், விஜய் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தல்ல சந்திக்க துணிச்சல் இல்லாம அரசியல் வியாபாரியா இருந்தாரு. அந்த கம்பாரிசன் தான் கமலஹாசன் 2.0 விஜய் இருக்கிறாருங்கிறது ஏன் கருத்தா நான் சொல்றேன். அதுக்கு ஆதாரமாட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா வேடிக்கை பார்த்தாரு நான் சொல்றேன். டைரக்டா முதல்வரை விமர்சிச்சு பேர் சொல்லாம புதிய எதிரிகள் அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. அந்த புதிய எதிரிகள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. இப்போ டைரக்ட் போட்டி சிஎம் கூட தான் அப்படிங்கறதான் விஜய் எல்லாம் ஒரு அரசியல் கிடையாதுங்க. 77 எம்ஜிஆர் இருக்கும் போதே மூப்பனாருக்கும் பாராவுக்கு விழுந்த ஓட்டை விட எம்ஜிஆருக்கு ஓட்டு குறவுங்க. சும்மா ஒரு போக்கஸுக்கு ஒரு விளம்பரத்துக்கு சொல்லிட்டு இருக்கேங்க. களத்துல சுயேட்சைகள் உட்பட எல்லாரும் தான் களத்துல இருக்கிறாங்க. எம்ஜிஆர் திமுக பிளவுல 30.3% ஓட்டு எடுக்கும் போது ஐயா மூப்பனார் 20% வாக்கு எடுத்திருந்தாரு, பாரா 16% வாக்கு எடுத்திருந்தாரு. மும்முனை போட்டினா எம்ஜிஆர் பலமான எதிர்கட்சி தலைவராக தான் வந்திருக்க முடியும், முதலமைச்சராட்டே வந்திருக்க முடியாதுங்க. பாரா மூப்பனார் ஒரே ஒன்னா இருந்தவங்க பிரிஞ்சு எம்ஜிஆர் கலைஞர் மாதிரி பாரா மூப்பனாரும் பிரிஞ்சு இருந்து அவங்க 37% ஓட்டு எடுத்தாங்கங்க. எம்ஜிஆர் கம்யூனிஸ்டோட சேர்த்து 33% ஓட்டு எடுத்தாப்புல. அவங்க 4% ஓட்டு எம்ஜிஆர் அணியோட ஜாஸ்தி எடுத்தாங்க. அப்போ நீங்க 2 பேருக்கு போட்டிங்கிறதெல்லாம் ஒரு மாய்மாலம், பொய், புரட்டு, ஏமாத்து. எல்லாருக்கும் தான் அரசியல்ல ஸ்பேஸ் இருக்குது. இவரு சீமானோட கீழே போறதுக்கும் வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் வந்து 3வது தலைவராக வரும்போது, நான் தரவோட தான் சொல்றேன், 26 மே தான் எல்லாம் நிரூபிக்கும். 26 மேய்க்கு பிறகு யாராத்தா சத்தானி பார்த்துடலாம். திருச்சி கிழக்குல நின்னா 30,000 ஓட்டுல தோக்கடிச்சு காட்டுறானா இந்து வெள்ளாளர்களை பயன்படுத்தி மதமாற்ற கோஷ்டிங்கிறதையும் பார்த்துடலாம். விஜயகாந்த் வரும்போது 3வது பாஜக, புதிய தமிழகம், எர்ணாவூர் நாராயணன், ராஜசேகரன், ஜிஜி ரவி, மாயா வெங்கடேசன், ஹண்டே போன்றவங்கள்லாம் இருந்த இடத்துல அம்பாசம்பத்தில் 2% ஓட்டு தான் விஜயகாந்துக்கு. கிள்ளியூர்ல பாஜக இருந்த இடத்துல 1% ஓட்டு தான் விஜயகாந்துக்கு. இந்த மாதிரி 3வது ஆட்கள் இருந்த இடத்துக்குள்ள விஜயகாந்துக்கு 3-4% ஓட்டு தான் கிடைக்குது. 3வது ஆள் இல்லாத இடத்துல விஜயகாந்துக்கு 8-10% வாக்கு கிடைக்குது. டோட்டலா 8.3% வாக்க விஜயகாந்த் எடுக்கிறாரு. இப்போ 3வது சீமான் பலமா 8.3% ஓட்டுல இருக்கிறாரு. இவரோட கடந்த கால அரசியல் இது என்னன்னா, எம்ஜிஆருக்கு கடந்த கால அரசியல் கட்சி ஆரம்பிக்க என்னன்னா, முகத்தை காட்டினா 30 லட்சம் ஓட்டு உண்டுன்னு பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சொன்னது. 67 அவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்டது. இதெல்லாம் எம்ஜிஆருக்கு ட்ராக் ரெக்கார்டு.
காமராஜ் வந்து எம்ஜிஆர் கிட்ட தம்பி நீ பேசுறத மக்கள் நம்புறாங்கப்பா, அதனால உண்மையை பேசுன்னு உளுந்தூர்பேட்டை இடைத்தேர்தல் தோல்விக்கு பிறகு காமராஜ் எம்ஜிஆரை ஒரு விழாவில் சந்திக்கும் போது கேட்டாருங்கிறதெல்லாம் எம்ஜிஆருக்கு வரலாறு. 69 கன்னியாகுமரியில் காமராஜ் எலெக்ஷனில் மத்தியாஸ் நிற்கும் போது மீனவ மக்களுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வேண்டுகோள்னு அண்ணா படமோ மற்ற உங்க படமோ இல்லாமல் எம்ஜிஆர் படத்தை மட்டும் போட்டு மீனவ மக்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வேண்டுகோளுங்கிறது எம்ஜிஆருக்கு ட்ராக் ரெக்கார்டு. இவருக்கு ட்ராக் ரெக்கார்டு என்னன்னா, தலைவா படத்தை ஜெயலலிதா அம்மையார் காலி பண்ணிட்டாங்கன்னு மோடியை போய் அவர் கோயம்புத்தூரில் காத்து கடந்து பார்த்துட்டு வந்தார். ஜெயலலிதா முன்ன விட 6% வாக்கு அதிகம் பெற்றாங்க. ஜெயலலிதா 39 தொகுதிக்கு 37 தொகுதி வெற்றி பெற்றாங்க. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு முத நிரூபிச்சது ஜெயலலிதா அம்மையார் தான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடைகிறது வரை அரசியலை பற்றி பேசல விஜய். இதுதான் விஜய்க்கு ட்ராக் ரெக்கார்டு. இதெல்லாம் ஆதவர்ஜுனாவோ ஜான் ஆரோக்கியசாமியோ இல்லைன்னு மறுத்துட முடியாது. அதனால எனக்கு எதிராக உருவ கேலி பண்றதும் சொட்டத்தலைன்னு சொல்றதும் ஆட்களை தூண்டி விட்டு எழுதுறாங்க. நான் அந்த சகோதரர்கிட்ட கேட்கிறேன், அந்த அண்ணன் தம்பி தான் கேட்கிறேன், உங்க விஜய் விக்கு வைக்கலன்னா அவரும் சொட்டத்தலை தானே, என்ன ஏன் சொட்டத்தலைன்னு விமர்சனம் பண்றீங்க? அவரு தொழிலுக்காக விக்கு வச்சிருக்காரு, தப்பு இல்லை. அவர் விக்கு எடுத்தா அவரும் சொட்டத்தலை தானே, என்னோட 10 வயசு குறை கீழே இருப்பார் அவரும் சொட்டத்தலை தானே. அப்ப நீங்க ஏன் ஜான் ஆரோக்கியசாமி சொட்டத்தலைன்னு அவனை விமர்சனம் பண்ணுங்கன்னு ஆட்களை விட்டு சொல்றீங்க? இது எந்த வகையில நியாயம்? காரணம், நான் உண்மையை சொல்றேன், நியாயத்தை சொல்றேன், நடந்த விஷயத்த தரவுகளோட சொல்றேன். அந்த உண்மையும் நேர்மையும் தாங்க முடியாம நீங்க தரக்குறைவான விமர்சனங்களை வைக்கிறீங்க. நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும். இன்றைய நமது அரசு தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.